பரந்து விரிந்த கடலோட மொத்த நீரும் ஒன்னா திரண்டா கூட அது மேல மிதக்கிற கப்பலை மூழ்கடிக்க முடியாது. கப்பலுக்குள்ள நீர் புகாத வரைக்கும் சோகம்ங்கிற கடல் நீர் மனம் அப்படிங்கிற கப்பலுக்குள்ள புகுந்து மூழ்கடிக்காம இருக்க மனதோடு பேசலாம் வாங்க. தொடர்பு கொள்ள 0443063294 044304227777. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு மனநல மருத்துவர் மோகன்ராஜ் மற்றும் மனநல ஆலோசகர் ஷீலா வந்திருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி நீங்க நிகழ்ச்சிக்கு வாங்க. இப்போ நம்ம கூட வேலூர்ல இருந்து சூர்யா இணைப்புல இருக்காங்க. வணக்கம் சூர்யா. வணக்கங்க. சொல்லுங்கம்மா. நாங்க வேலூர்ல இருந்து பேசுறேங்க. சரி, பையனை பத்தி கேட்கணும். கேளுங்க. பையன் வந்து இந்த சுய இன்பம் கை பழக்கத்துக்கு ஆளாயிட்டு இருக்காங்க. சரி, அது இப்பதான் +2 படிக்கிறான். சரி, அது எப்படி கொஞ்சம் அவனை நல்ல வழி இருக்கணும். நல்ல படிக்கிற பையன் இப்ப கொஞ்சம் டல்லா படிக்கிறான். எங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்குது. அது கொஞ்சம் ஆலோசனை பண்ணா நல்லா இருக்கும். வீட்டுல அதே நினைச்சு ரொம்ப கஷ்டமா இருக்குது. சரிங்கம்மா. டாக்டர் +2 படிக்கிறாருன்னு சொன்னீங்க இல்லையாமா? ஆமாங்க ஆமாங்க. அம்மா, இந்த வயசுல வந்து இது ரொம்ப சாதாரணமானது, நார்மல். இது அதாவது என்ன ஆகும்னா, நமக்கு வந்து 13-14 வயசுக்கு அப்புறம் நம்ம உடம்புல நிறைய ஹார்மோன்கள் மாற்றங்கள் வரும்போது குழந்தையாக இருந்தவங்க பெரியவங்கள் ஆகிற அந்த தருணம், அந்த 10 வருஷம் 13ல இருந்து 19 வயதுக்கு அந்த 6-7 வருஷத்துல நிறைய உடல் மாற்றங்கள் ஏற்படும். அந்த வகையில அவங்களுடைய செக்ஸ் உணர்ச்சிகள் எல்லாம் தூண்டப்படும். இப்ப பழைய காலத்துல எல்லாம் 15-16 வயசுல கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாங்க. 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணி குழந்தையும் பெற்றுட்டு இருந்தாங்க. இப்ப வந்து பொருளாதார ரீதியா மன ரீதியா நம்ம இன்னும் கொஞ்ச நாள் கழிஞ்சுதான் கல்யாணம் பண்றோம். ஏன்னா 20 வயசு 22-23 வயசுக்கு அப்புறம் பண்ணாதான் நல்லதுன்னு சொல்லி திருமணத்தை தள்ளி போடுறோம். தள்ளி போடும்போது உடலுடைய தேவைகள் வந்து இருந்துட்டு தான் இருக்கும். அதுக்கு ஒரு வடிகால் தான் இந்த கைப்பழக்கம். இதுல வந்து எந்த விதமான கெடுதலும் கிடையாது, உடம்புக்கு கெடுதல் கிடையாது. அதனால நீங்க இது ஒரு இஷ்யூ பண்ணாம இருந்தாலே போதும். இன்னொன்னு வந்து சிலர் கேட்பாங்க, நிறைய டெய்லி பண்றாங்க அதனால ஏதாவது கெட்டு போகுமான்னா, அவங்களுக்கு வேற ஏதாவது விஷயத்துல நிறைய ஈடுபாடு இருந்தாலே இது குறைஞ்சிரும். அதாவது விளையாட்டுலயோ இசையிலையோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேற ஏதாவது ஒரு விஷயத்துல மனசு ரொம்ப சந்தோஷம் கொடுக்குதுன்னா இதோடைய அந்த பண்ற ஃப்ரீக்வன்சி குறைஞ்சிரும். பண்றதுனால எந்த விதமான உடல் பாதிப்பும் கிடையாது. ஒண்ணு இது யாருக்கும் தெரியாம உள்ள பண்ணட்டும், பாத்ரூம்ல பண்ணட்டும், வெளியே பண்ண வேண்டாம். இத வந்து நீங்க ஒரு பெரிய விஷயம் ஆக்க வேண்டாங்கிறது என்னோட கருத்துமா. சூர்யாமா, டாக்டர் சொன்ன ஆலோசனைகள் எடுத்துக்கோங்க. உங்க மகனுக்கு பிடித்தமான வேற விஷயங்களையும் அவரை கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லி நீங்க முயற்சி செஞ்சு பாருங்கம்மா. அடுத்ததா மதுரையில இருந்து சசிகலா நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் சசிகலா. சொல்லுங்கம்மா. சார், மன அழுத்தம் சார். எனக்கு என் கணவனுக்கு ஒற்றுமை இல்லாம அடிக்கடி சண்டை வருது சார். சொல்லுங்கம்மா. கேக்குதுமா, சொல்லுங்க. சண்டை வருது சார். அதனால எனக்கு வந்து அவங்க ஊர் வெளிநாட்டுலதான் சார் இருக்காரு. நாங்க 2 பேரும் பேசிக்கவே இல்லை சார். இருந்தாலும் மன அழுத்தம் மனக்குழப்பம் மாதிரி தன்னாலே பேசுற சார். தன்னாலே பேசி பிள்ளை மேல அதிகமா கோவம் வருது, அதிக மறதி வருது சார். சரிங்கம்மா. உங்களுக்கு திருமணமாய் எவ்வளவு வருஷங்கள் ஆகுதுமா? 13 வருஷம் சார். பெண் குழந்தை ஆண் குழந்தை இருக்கு. அதிக மறதி வேற வருது. கோவம் எதுக்கு எடுத்தாலும் போகும், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போகும். சரிங்கம்மா. சசிகலா, உங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள என்ன பிரச்சனைங்கிறது பாருங்க. ஒரு 13 வருஷமான முதல்ல இருந்தே அந்த பிரச்சனை இருக்கா, இல்ல அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வந்து டெவலப் ஆச்சான்னு பாருங்க. இந்த பிரச்சனைய வந்து உங்களால சால்வ் பண்ண முடியும் அப்படின்னாதான் இந்த உங்களுக்குள்ள இருக்கிற இந்த கோபம் மறதி இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து சரியாகும். இந்த பிரச்சனையில இருக்கும்போது இதுக்கெல்லாம் வந்து நீங்க அதுல கான்சென்ட்ரேட் பண்றதுனால அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு வெறுப்பு தன்மை, நம்மளால முடியல அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் நீங்க கோபப்படுறீங்க. இத வெளியில உங்களுக்கு ஷேர் பண்றதுக்கும் ஆள் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனாலதான் உங்க பேச்சிலேயே தெரியறது. அது உங்க பசங்களையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. மெயினா என்ன பிரச்சனைன்னு பாருங்க, அதை தீர்த்து வைக்க முடியுமான்னு பாருங்க. பண பிரச்சனையா, இல்ல உடல் ரீதியா ஏதாவது பிரச்சனையா, உங்ககிட்ட அவர் பேச மாட்டேங்கிறாரா, உங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சா சொல்லி பாருங்க.
ஒவ்வொரு பிரச்சனையா சார்ட் அவுட் பண்ணி பாருங்க. நிறைய பிரச்சனை இருந்ததுன்னா ஒவ்வொரு பிரச்சனையா வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எது முக்கியமோ அதுல இருந்து முதல்ல வெளிவர பாருங்க. அதே மீறி வந்து இது உங்களுக்கு சால்வ் பண்ண முடியலன்னா ஒரு டாக்டரையோ ஒரு ஆலோசகரையோ போய் முதல்ல போய் பார்த்தா நல்லது. சசிகலா, ஷீலா சொன்ன மாதிரி நீங்க என்ன காரணத்தினால உங்களுக்குள்ள பிரச்சனை அப்படிங்கறத முதல்ல யோசிச்சு அது என்ன அப்படிங்கறத நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு மனநல ஆலோசகரையும் நீங்க வேணும்னா போய் பார்க்கலாம். அடுத்ததா சேலம்ல இருந்து சல்மான் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் சல்மான். மேடம் வணக்கம் மேடம். சொல்லுங்க சல்மான், நீங்க எதை பகிர்ந்துக்க போறீங்க? மேடம் எங்க ஃப்ரெண்டு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு வேலை கேட்டு இருந்தாரு. சரி. ஆனா நான் அந்த வேலை வாங்கி தரல அவருக்கு. சரி. எனக்கு விருப்பம் இல்ல வாங்கி தரதுக்கு. நான் போன் நம்பருக்கு சேஞ்ச் பண்ணிட்டேன். சரி. அதனால அவர் இப்போ கான்டாக்ட் பண்ணுவாரோ இல்ல அவர் எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருப்பாரு, நம்மள ஏமாத்திட்டாரோ அந்த மாதிரி போறோ பயமா இருக்கு, ஒரு மாதிரி இருக்கு எனக்கு. சரி. அதை பத்தி நான் கேட்கணும். சரிங்க சல்மான். டாக்டர் சார், இது வந்து இப்போ நீங்க வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு அவருக்கு வேலை வாங்கி கொடுக்க விருப்பம் இல்லைன்னு சொல்றீங்க இல்லையா? அவர்கிட்ட நீங்க வெளிப்படையா சொல்லலாம். அதாவது என்னால முடியாதுங்கறத நீங்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லலாம், இல்ல வேற ஏதோ காரணத்துக்காக என்னால முடியாதுன்னு சொல்லலாம். நீங்க அது சொல்ற முடியல சார், ஒரு மாதிரி இல்லையே. சொல்ல முடியாததுனால பயந்து அதனால அவரை தவிர்க்கிறது, அதனால வரக்கூடிய மன கஷ்டங்களை விட தொடர்ந்து நீங்க சொல்றது நல்லது அவர்கிட்ட. என்னால இந்தந்த காரணங்களால இது பண்ண முடியாது. அது சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டமா இருந்தா கூட அட்லீஸ்ட் உங்களோட உண்மையா அவர் விரும்புவாரு. இல்லன்னா அவர் என்ன பண்ணுவாரு, நீங்க வாங்கி தருவீங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாரு. அதனால வரக்கூடிய கோவங்கள். அதனால எந்த விஷயமுமே மத்தவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, உங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குன்னா வெளிப்படையா சொல்ல ஆரம்பிங்க. சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது. நாளடைவுல அது உங்களுக்கு நல்லது. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, பட்டுன்னு கரெக்டா மனசுல பட்டதை சொல்லுவார் இவரு, பிடிக்குதோ இல்லையோ நமக்கு. இல்லன்னா உங்களுக்கு எல்லாரும் நமக்கு பிடிக்கணும், எல்லாருக்கும் நம்மள பிடிக்கணும், ஆனா வேற மாதிரி செய்யணுங்கிறத விட மனசுல பட்டதை பட்டுன்னு சொல்லுங்க. அதனால யாரும் கோவப்பட போறது இல்ல. அவரால் முடியாதுன்னா முடியாதுன்னு கிளியரா சொல்லுவாரு அப்படிங்கிற பேர் தான் உங்களுக்கு நல்ல பேர் தான் வரும் பின்னாடி. சல்மான், டாக்டர் சொன்ன மாதிரி உங்களுடைய நண்பர்கிட்ட என்ன காரணத்துக்காக நீங்க அப்படி சொன்னீங்க அப்படிங்கறத அவர்கிட்டயே சொல்லிட்டீங்கன்னா அவர் மறுபடியும் போன் பண்ணிடுவாரோ, அவர்கிட்ட என்ன பேசுறதுங்கிற பயமோ தயக்கமோ உங்களுக்கு இருக்காது. அடுத்ததா கேரளால இருந்து சந்திரசேகர் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் சந்திரசேகர். வணக்கம் மேம். சொல்லுங்க சந்திரசேகர். எப்பவும் மனசு வந்து படபடப்பா இருக்கு. அது என்னங்கிற ஒண்ணு தெரிஞ்சு ஒரு சின்ன நிகழ்ச்சிக்கு போனாலோ இல்ல 4 பேர்த்த பார்த்தாலோ ஒரு மனசு ஒரு டென்ஷனாவே இருக்கு. எவ்வளவு நாளா இந்த மாதிரி இருக்கு சந்திரசேகர்? ஒரு 6-7 வருஷமாவே அப்படி இருக்கு. ஏதோ ஒரு நினைச்சோம், ஏதாவது பாருங்க, யாரோ ஒரு 2 பேர் இருந்தா கூட நம்ம மனசு அப்படி படபடன்னு கையால ஒரு நடங்கிற மாதிரி இருக்கு. நீங்க இதுக்கு டாக்டர் கிட்ட போய் பாத்திருக்கீங்களா? இல்ல, இது வரல நான் போய் பாருங்க சார். சரிங்க சந்திரசேகர். சந்திரசேகர், உங்களுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு எழுதுறப்ப இப்ப நான் 8வது வருடம் படிச்சிருக்கேன். சரி. பொதுவாக நான் தனிமையில எழுதுறப்ப வந்து ஒன்னும் ஃப்ரீயா இருக்கு. ஒரு 4 பேர் இருந்தாங்க அப்படின்னா மனசு படப்படப்படான்னு ஒன்னும் எழுத முடியல. ஒரு டென்ஷனாவே இருக்கு. என்ன காரணம் தெரியும். சரி சந்திரசேகர், உங்களுக்கு இது சோஷியல் ஆங்ஸைட்டி இல்ல சோஷியல் ஃபியர் மாதிரி இருக்கு. நீங்க முதல்ல வந்து எழுதுறது வந்து ஒரு பயமா இருக்குன்னு சொல்றீங்க. தனிமையில நல்லா இருக்கு, மத்தவங்களுக்கு எதிர்க்க வந்து எழுதும் போது உங்களுக்கு ஒரு பயம் இருக்கு அப்படிங்கிறீங்க. உங்களோட படிப்பு வந்து நீங்க கம்மியா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றீங்களான்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஓகே. நீங்க அந்த மாதிரி ஒரு ஃபீலிங், இப்போ படிப்புங்கிறது 8வது படிச்சிருக்காங்க, 10வது படிச்சிருக்காங்க, இல்ல டிகிரி முடிச்சிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு கணக்கு இல்லாம சில பேருக்கு டிகிரி முடிச்சா கூட பேசுறதுக்கு எழுதுறதுக்கு கம்யூனிகேஷன் வந்து சரியா இருக்காது. அதனால நீங்க 8வது படிப்பை பத்தி நீங்க வந்து கவலைப்படாதீங்க. நான் படிச்ச வரைக்கும் இதை நான் நல்லா எழுதுறேன். இல்ல உங்களுக்கு எழுத்துல வந்து கொஞ்சம் தப்பு வருது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அது எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு பாருங்க. இங்கிலீஷா இருக்கட்டும், உங்களோட ஓன் லாங்குவேஜா இருக்கட்டும், மலையாளமா இருக்கட்டும், அது எப்படி இம்ப்ரூவ் பண்றது நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா அதுல இருந்து உங்களுக்கு அந்த ஃபியர் வந்து வெளியில வந்துடலாம். சோஷியல் ஆங்ஸைட்டி வந்து மத்தவங்க கிட்ட பேசும்போது இல்ல வெளியில யாராவது 3rd பர்சன் கிட்ட பேசும்போது இருக்குன்னா அந்த நீங்க தைரியமா போய் அதை ஃபேஸ் பண்ணதான் உங்களுக்கு அந்த ஆங்ஸைட்டில இருந்து நீங்க வெளியில வருவீங்க. இனிஷியலா ஒரு 2-3 வார்த்தைகள் பேசுங்க, ஒரு ஸ்மைல் பண்ணுங்க, அவங்களே மறுபடியும் வந்து பேசுவாங்க. சின்ன விஷயங்கள்லாம் வந்து உங்களை நீங்க அப்ரிஷியேட் பண்ணிக்கோங்க. அப்படி படிப்படியா இம்ப்ரூவ் பண்ணுங்க. இது வந்து நீங்க இதுல இருந்து சீக்கிரம் வெளியில வந்து.
சந்திரசேகர், நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு கம்மியா படிச்சிருக்கோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் கூட இந்த மாதிரியான படபடப்பு வர்றதுக்கு காரணமா இருக்கலாம். அதுல உங்களை எப்படி நீங்க மேன்மேல அதுல நீங்க டெவலப் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்களை யோசிச்சு அதற்கான முயற்சியில இறங்குனீங்கன்னா இந்த பயம் படபடப்பெல்லாம் உங்களை விட்டு குறையறதுக்கான வாய்ப்பு நிச்சயமா இருக்கு. அடுத்ததா ஈரோடுல இருந்து பர்வீன் நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் பர்வீன். ஹலோ, சொல்லுங்கம்மா. மேம் நான் யோகம் போன மந்த் பேசி இருக்கிறேங்க மேம். சரி, ஹலோ சொல்லுங்கம்மா. போன மந்த் இந்த பிரச்சனையை பேசி இருக்கிறேங்க மேம். அதாவது எனக்கு ஒரு கல்யாணம் ஆகி 7 years ஆகுதுங்க மேம். ஒரு குழந்தை ஒண்ணு இருக்குது. அவங்க தெரியாம வெக்கடிக்காம கொடுத்ததுல ஏற்கனவே அவங்க லவ் பண்ணி இருக்கிறாங்க ஒரு பிள்ளைய. என்னை கல்யாணம் பண்ணிட்டு போய் சீக்கிரம் மாசமாகவும் அம்மா வீட்டுல கொண்டாந்து விட்டவரு வந்து பாத்துக்கவே இல்ல, அவரு ஓடி போய் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ட்டு நான் சொல்லிருக்கேங்க. 7 வருஷமா நானும் அவர்கிட்ட போய் வாழ்றேன்ட்டு போய் அவரு திரும்ப திரும்ப என் வீட்டுக்கே வரமாட்டேன் அப்படின்ட்டு எனக்கு துரத்தி அடிச்சுட்டாங்க. வந்துட்டேங்க நானு. டாக்டர் சொன்னாங்க, நீங்க அம்மா அப்பா பேச்ச கேட்டுட்டு வேற மேரேஜே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மேம். இப்ப எனக்கு என்ன கன்ஃபியூஷன்னா மேம், என் புள்ள மேம் ஒரு நிமிஷம் என்னை விட்டுட்டு இருக்க மாட்டேன் மேம். 6 வயசு ஆகுது. ஸ்கூல்ல எப்படி இருக்கிறாலோ தெரியாது. வீட்டுக்கு வந்தா விளையாடுறதெல்லாம் கண் பார்வையிலேதான் விளையாடுவா. நான் கொஞ்சம் கீழே ஃப்ரிட்ஜ்ல ஏதாவது எடுக்கலான்னு கீழே இறங்கி போனா உடனே அவ என் பின்னாடியே நின்றுக்குவா. என்ன இதை எடுத்துட்டு வர்றது வரையும் என்னைய விட்டுட்டு இருக்க மாட்டியான்னு திட்டுவேன். ரெஸ்ட் ரூம் போனா கூட அவ வெளியே நின்றுகிட்டேதான் இருப்பா நான் வர வரைய. அந்த அளவுக்கு அது நைட்னா நடுவுல ஒரு தலைவாணி வச்சா கூட என் கூட படுப்பேனேதான் ஓடிடுவா. அந்த அளவுக்கு என் குழந்தை இருக்கிறாங்க மேம். இப்ப என்னுடைய கன்ஃபியூஷன்ல நான் வேற மேரேஜ், இப்ப அம்மா அப்பா பேச்சு கேட்டு வேற மேரேஜ் பண்றதா இருந்தா வரவங்க என் பிள்ளைய ஏத்துக்குவாங்களா அப்படின்னு ஒரு பயமா இருக்குது. அப்படியே ஏத்துக்கிறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணாலும் கூட என் பிள்ளைகிட்ட இப்ப நான் ஹஸ்பண்ட் ஒய்ஃபா பேசல, அந்த பிள்ளைய வெளியே போய் இருக்க சொல்லி வெளியே இருந்து அந்த மாதிரி அவளை போக சொல்லிடுவாங்களா, அவளை தனியா படுக்க வச்சிருவாங்களா, இதெல்லாம் அவன் மனசு எப்படி பாதிக்கும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப அது ஒரு பயமா இருக்குதுங்க மேம். சரி, அதுக்கு எங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வராரோ இல்லையோ அதை நம்ம கண்டுக்கவே வேண்டாம். ஒரு ஊர்ல வச்சு ஹஸ்பண்ட் இருக்காங்கன்னு இருந்துட்டு போட்டோம், பிள்ளைக்காக நம்ம அப்படி இருந்துக்கலாம் அப்படின்னு நினைச்சாலும் என் ஹஸ்பண்ட் அந்த செகண்ட் மேரேஜ் பண்ணவங்களோட கடையில ஒன்னா இருக்கிறது, வெளியில போறது, அவங்க 2 பேரும் அவ்வளவு அன்பா இருக்கிறதெல்லாம் இது என் மனசு தாங்க மாட்டேங்குது. அது அவ்வளவு ஒரு நரக வேதனையா இருக்குதுங்க. செகண்ட் மேரேஜுக்கு பிள்ளைக்காக பாக்குறதா இருக்கு. சரி, பிள்ளையும் நானே ஒரு லைஃப் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிச்சாலும் அது என்னால ஏத்துக்க முடியலைங்க மேம். என்னோட அம்மா அப்பால இருந்து கூட பிறந்தவங்க சொந்த பந்தம் எல்லாத்தையும் பாக்கல, எல்லாம் ஜோடியா நல்லா இருக்கிறாங்க. நம்ம மட்டும் இப்படி வாழாம இருக்கிறோமே. கண்ணு நாள் 7 வருஷம் ஆகுது கல்யாணம் பண்ணி வாழ்ந்தது 1 மாசமா 2 மாசமா தெரியாது. சீக்கிரமா பிரெக்னன்ட் ஆயிட்டேங்க மேம். நம்ம வாழாமே இப்ப உட்காந்து கிடக்குறோமேன்ட்டு அந்த மாதிரி என்னால இப்ப முடிவு எடுக்க முடியலைங்க மேம். போன டாக்டர்கிட்ட பேசி செகண்ட் மேரேஜ்ன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப என் குழந்தைய வச்சு மறுபடியும் ஒரே கன்ஃபியூஷன். இந்த 3 இதான் நான் பிரிச்சு வச்சிருக்கிறேன். ஹஸ்பண்டோட போய் இருக்கிறது என்னால தாங்கிக்க முடியாது. அவங்க 2 பேரும் இருக்கிறது வேற மேரேஜ் யோசிச்சா என் புள்ள மனசு பாதிச்சிருமோன்னு ஒரு பயமா இருக்கு. நானும் என் பிள்ளைங்க இருந்துக்கலாம்னு யோசிச்சேன்னா எல்லாரும் நல்லா வாழையில நான் வாழாம இருக்கிறேன்னு அந்த முடிவை என்னால எடுக்க முடியல. இப்ப ரொம்ப குழப்பத்துல இருக்கிறேங்க மேம். அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்க, என்ன பண்ணட்டும்? நிச்சயமா பர்வீன், நீங்க ரொம்ப வருத்தத்திலயும் கவலையிலயும் இருக்கீங்கன்னு புரியுதுமா. இந்த சிச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ண முடியும் அப்படிங்கறத நம்ம கேட்கலாம். டாக்டர், நீங்க பர்வீன் நீங்க சொல்றதெல்லாம் புரியுது எனக்கு. நிஜமாவே கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். இதுல கணவர் கூட போய் வாழ்றதுங்கிறது சுத்தமா தேவையில்லை. ஏன்னா அவரு வேண்டான்னு சொல்லி போயிருக்காரு. நீங்க சொன்னீங்க ஒரு ஆப்ஷன் அவரு கூட போய் வாழ்ற, அவரு உங்களை வேண்டான்னு சொல்லி போனதுக்கு அப்புறம் திரும்ப திரும்ப போய் தொங்குறதுல அர்த்தம் இல்ல. விவாகரத்து வாங்கியாச்சா இல்லையான்னு தெரியாது. வாங்குறது நல்லது. வச்சிருப்பாரு, நீ உங்க வீட்டுக்கு போகலையா, நான் வரமாட்டேன்னு வீட்டுக்கே வரமாட்டேன். அவரு வேண்டான்னு சொல்லும் போது எதுக்கு திரும்ப திரும்ப போய் கேட்கணும்? அது ஒண்ணு. 2வது, நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான காரணம் உங்களுக்கு தனிமையா இருக்கிறத விட இன்னொரு துணை இருந்தா நல்லா இருக்குமேனா மட்டும்தான் இன்னொரு கல்யாணம். அவரு நல்லா வாழ்றாரு, அவரு முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும், அந்த மாதிரி சவால்னால கல்யாணம் பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஒரு துணை இருந்தா நல்லா இருக்குமேங்கிறது. இப்ப நீங்க குழந்தை இருக்கும்போது இன்னொரு கல்யாணம் பத்தி சொன்னீங்க, ரொம்ப இயல்பான அது சிக்கல். நீங்க இப்ப என்ன பண்ணணும்னா குழந்தையும் ஏத்துக்கிட்டு வாழ்ற மாதிரி புருஷன் கிடைக்குமான்னு பாருங்க. அந்த மாதிரி இருக்காங்க, நாங்க நிறைய பேர் நடைமுறையில பாக்குறோம். அதாவது திருமணமான ஒரு பெண்ணு
மரணத்தினாலேயோ விவாகரத்தினாலேயோ கணவர் இல்லாம இருக்கிற பெண்களை குழந்தைகளுடன் திருமணம் செய்யறவங்க நல்லாவே அன்பு காட்டுறாங்க பசங்க. அந்த மாதிரி ஆளுகளும் இருக்காங்க நம்ம உலகத்துல. அதனால என்னோட இது என்னன்னா, நீங்க குழந்தைய விட்டுட்டு எல்லாம் போகாதீங்க. குழந்தையும் சேர்த்து வாழ்றதுக்கு யாரா ரெடியா இருக்காங்களான்னு பாருங்க. ஆள் மட்டும் இல்ல, ஆளோட குடும்பத்தையும் பாருங்க. ஏன்னா நிறைய நேரத்துல மாமியாருங்க தான் அந்த பேர குழந்தைங்களை பிரிக்க பாப்பாங்க. சோ நீங்க அவர் மட்டும் இல்ல, அவரோட பெற்றோரும் குழந்தைய ஏத்துக்கிறாங்களான்னு பாருங்க. இன்னொன்னு, குழந்தை வயசாக எப்படியும் தனி ரூமுக்கு மாத்துறது நல்லதுமா, அதெல்லாம் சொல்லி புரிய வைக்கலாம். நீங்க நல்ல ஆளை தேர்ந்தெடுத்தீங்கன்னா, 2 பேருக்கிட்டயுமே அன்பு காட்டுற ஆளை தேர்ந்தெடுத்தீங்கன்னா நிச்சயமா இந்த குடும்பம் நல்லா இருக்கும். 3 பேருமாவே நீங்க நல்லா இருக்கலாம். அது கிடைக்கிறது கொஞ்சம் காலம் கடக்க வேண்டிய இருக்கும். ஆனா நீங்க அதை கண்டிஷனா வைங்க, குழந்தை என் கூட இருக்கும், அதுக்கு ஏற்புண்டுனா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் வைங்க. விழுப்புரம்ல இருந்து மும்தாஜ் நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் மும்தாஜ். மும்தாஜ் அவங்க இணைப்புல இல்ல. ஷீலா. ஹலோ. வணக்கம். ஹலோ செந்தில். சொல்லுங்க செந்தில். அப்பா பேசிட்டாங்க. சரிங்க. அதாவது பயமா இருக்குது. இன்னும் செந்தில், உங்க பிரச்சனை என்னன்னு நீங்க கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? அப்பா நம்ம திட்டி விட்டாங்க வேலைக்கு போறது இல்லைன்னு. சரிங்க. அது என்ன பண்ணலாம், வேலை இல்லை. உங்களுக்கு என்ன வயசு ஆகுது செந்தில்? 30 மேடம். இப்ப எத்தனை வயசு ஆகுது உங்களுக்கு? 30 மேடம். 30. சரிங்க செந்தில். ஷீலா. செந்தில், நீங்க அப்பா திட்டினாருன்னா அதை ஒரு நல்ல விதமா எடுத்துக்கோங்க. ஏன்னா அவருக்கும் அந்த ஏஜ்ல மத்த பசங்க எல்லாம் பாக்கும்போது நம்ம பையனும் வேலைக்கு போகணும், படிச்சிருக்கான், வேலைக்கு போகணும், தனியா சுயமா இருக்கணும், அந்த மாதிரி ஒரு இதுலதான் திட்டிருப்பாரு. அது ஒரு என்கரேஜ்மெண்டா நினைச்சுக்கோங்க. நீங்க இந்த 30 இயர்ஸ்ல வேலைக்கே போகலையா இல்ல என்னன்னுங்கிறது எனக்கு தெரியல. பட் முயற்சி பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கே என்ன ஆகும், ஒரு செல்ஃப் எஸ்டீம் கம்மி ஆகும். உங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். வீட்டுல உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க சாதாரணமா இந்த வேலையை எடுத்து வை, இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லும் போதும் நான் சும்மா உட்காந்துட்டு இருக்கேன் அதனாலதான் இவங்க வேலை வாங்குறாங்க, அது மாதிரி நீங்க அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு போகும். ஃப்ரெண்ட் சர்க்கிள் சும்மா இருக்கிற நேரத்துல ஒரு கெட்ட சவகாசம் இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறைய வரும். அதனால நீங்க ஒரு பார்ட் டைம் ஜாப்ஸோ இல்ல ஃபுல் டைம் ஜாபோ உங்களுக்கு என்ன ஜாப் கிடைக்கிறதோ முதல்ல ஏத்துட்டு அது வேலைக்கு போங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்க. முதல்ல சேலரி பாக்காதீங்க. ஏன்னா ரொம்ப நாள் வீட்டுல இருந்ததுனால உங்களுக்கு ஏத்த சேலரி வராம இருக்கலாம். அதனால ஒரு மினிமம் சேலரி கிடைச்சாலும் முதல்ல வீட்டுல இருந்து வேலைக்கு போகணுங்கிற ஒரு ரொட்டீனை வச்சுட்டீங்கன்னா இந்த அப்பா திட்டுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே இருக்காது. அவரே உங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்டா அப்புறம் பேசுவாரு. செந்தில், நீங்க ஷீலா சொன்ன மாதிரி உங்களுக்கு பிடித்தமான வேலை என்னவோ முதல்ல அதை போய் சேர்றதுக்கான வழிமுறைகள் என்ன அப்படிங்கறத பாத்தீங்கன்னா, அப்பா திட்டுறாங்க, இந்த மனசங்கடங்கள் இது எதுவுமே உங்களுக்குள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்ததா கோவையில இருந்து ஜெஸ்ஸி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ஜெஸ்ஸி. ஹலோ. சொல்லுங்க ஜெஸ்ஸி. ஷீலா மேடம் பேசணுங்க. பேசலாமா, சொல்லுங்க. எனக்கு அந்த பீரியட்ஸுக்கு 2 நாளைக்கு முன்னாடி ரொம்ப டென்ஷனா இருக்குங்க. அது வீட்டுல எல்லாத்துக்கிட்டையும் காமிக்கிற மாதிரி இருக்கு. சரி, அது எல்லாத்துக்குமே அப்படிதான் இருக்குங்களா இல்ல ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணுங்களா? அது ரொம்ப டார்ச்சர் பண்ணுதுங்க. அந்த நேரத்துல நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரிய மாட்டேன். அந்த 2 டேஸ் ரொம்ப சூசைட் பண்ணிக்கலாம் அந்த லெவல்ல எல்லாம் கூட இருக்குதுங்க. உங்களுக்கு வயசு என்னமாச்சு? எனக்கு 37 வயசு ஆச்சுங்க. இது ரொம்ப நாளா இருக்கா இல்ல இப்ப ரீசெண்டா இருக்கா? இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மைல்டா இருந்துச்சுங்க, இப்ப கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்குங்க. இது ப்ரீ மெனோபாஸ் சிம்டம்ஸா இருக்கலாம். இல்ல மென்சஸ் வரும்போது ஜெனரலி சில லேடிஸ்க்கு அது மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கும். இது ஒரு குவைட் காமன்னே சொல்லலாம். நீங்க அந்த மாதிரி சமயத்துல ஒரு நார்மலாவே என்ன சொல்றேன்னா, ஒரு டெய்லி ஒரு ரொட்டீன்ல ஒரு எக்ஸசைஸ் நீங்க ஒரு ஹேபிட் வச்சுக்கோங்க. ஒரு லோயர் அப்டமனுக்கு நிறைய எக்ஸசைஸ் இருக்கு. சூரிய நமஸ்கார்ல அந்த சில போஸ்டர் உங்களுக்கு அந்த லோயர் அப்டமனை கம்ப்ரஸ் பண்ணி இது பண்ணும்போது இந்த பீரியட்ஸ்க்கு முன்னாடி வர கால் வலி, வயிற்று வலி, இடுப்பு வலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். அந்த நேரத்துல ரொம்ப வேலைகள்ல இழுத்து விடாம கோபம் வரும்போது உங்களுக்கு பிடித்தமான விஷயத்துல ஈடுபாடு கொடுத்து மியூசிக் கேட்கறது, இல்ல டிவில நல்ல ப்ரோக்ராம்ஸ் பாக்குறது, பசங்களோட கொஞ்சம் சின்ன குழந்தைங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க ஈடுபாடு இருந்ததுன்னா இந்த பீரியட்ஸ் வலி அந்த அளவுக்கு பெருசா தெரியாது.
அதையும் மீறி உங்களுக்கு ப்ளீடிங் நிறைய ஆகுது, எக்ஸஸ் ஆகும்போது நீங்க ஒரு கைனகாலஜிஸ்ட போய் பாக்குறது நல்லதுமா. ஜெசி, ஷீலா சொன்ன மாதிரி உங்களுக்கு மாதவிடாய் சமயத்துல நீங்க இந்த மாதிரி உங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள்ல உங்களை ஈடுபடுத்திக்கோங்க. அதே மாதிரி சில உடற்பயிற்சிகளும் சொன்னாங்க, அதையும் நீங்க செஞ்சு முயற்சி பண்ணி பாருங்க. அடுத்ததா கோவையில இருந்து செல்வி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் செல்வி. ஹலோ மேடம், நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமா இருக்குங்க. என்னங்கம்மா? நெகட்டிவ் ஏதோ நினைச்சோம்னா நெகட்டிவா தோணுதுங்க, ஏதோ செஞ்சோம்னா. சரி, அதனால கேட்க கூப்பிட்டேங்க. சரிம்மா, உங்களுக்கு எப்பெல்லாம் அந்த மாதிரி தோணுது செல்வி? எங்காச்சும் வெளியே போனோம்னா கீழே விழுந்துருவோமா, இல்லாட்டி அவர் வெளியே போனாருன்னா சீக்கிரம் வந்துருவாரா, என்ன ஏது, அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமா இருக்கு. சரிங்கம்மா, அதுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்கலான்னு கால் பண்ணுங்க மேடம். சரி. இப்போ நெகட்டிவ் தாட்ஸ் வந்து இந்த ஏதாவது மோசமா நடந்துருங்கிற அந்த யோசனைகள் வந்து சில நேரங்கள்ல நம்ம அப்படியே பழக்கப்பட்டு சின்ன வயசுல இருந்தே அப்பா அம்மா அந்த மாதிரி யோசிச்சு அதை பார்த்து படிச்சிருப்போம். இல்லன்னா மனசோர்வு இருந்தா கூட, இல்ல பதட்டம் இருந்தா கூட நம்மளோட எண்ணங்கள் அந்த மாதிரி வரும். இப்ப மனசோர்வுனா ஒரு கண்ணாடி போட்ட மாதிரி, கருப்பு கண்ணாடி போட்டா உலகமே கருப்பா இருக்கிற மாதிரி மனசோர்வு இருக்கும்போது எல்லாமே நெகட்டிவா தாட்ஸ் வரும். இப்ப என்ன ஆகும்னா, இதுல மூட் அப்படி இருந்ததுன்னா யோசனை வருது, நெகட்டிவா வரும். நெகட்டிவான யோசனைகள் இருந்தா உங்களுடைய மனசும் திரும்பவும் டிப்ரெஷன் கூட ஆகும், ரெண்டுமே ஆகும். இதை போக்குறதுக்கு என்ன வழின்னா, நீங்க தெரிஞ்சுக்கோங்க, இந்த யோசனை வந்து வெறும் யோசனை தான், இது உண்மை கிடையாது, ஏதா ஆக போறது இல்ல. இன்னொன்னு எப்படின்னா, ஆனாதான் என்ன, இப்ப ஏதாவது ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்கும்னு ஒரு பயம் இருந்தா அதை போக்குறதுக்கு ஒரே வழி என்ன, மேக்சிமம் என்ன ஆக போகுது, ஆனாதான் என்னன்னு யோசிங்க. யோசிச்சாலே உங்களுடைய பயம் குறையும். ஒரு உதாரணம் சொல்றேன். எப்படின்னா, 2 பேர் போருக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம பட்டாளத்துக்காரங்க 2 பேர் போருக்கு போறாங்க. ஒருத்தர் இன்னொருத்தர் சொல்றாரு, என்ன ஆக போகுது, மேக்சிமம் உயிர் போகுது, அவ்வளவுதானே, நான் பட்டாளத்துல இருக்கேன், உயிர் போனா பரவாயில்ல அப்படிங்கிறாரு ஒரு ராணுவ வீரர். இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, நான் எப்படி சாக முடியும், என் பொண்ணு கல்யாணம் இருக்கு 4 மாசம் கழிச்சு, நான் சாக தயாரா இல்லம்பாரு. முதல் ஆளு வந்து சாக தயாரானதுனால அவருடைய பயம் அட்லீஸ்ட் 10க்கு 10ல இருந்து 5க்கு 10 ஆகும். அவரால் நல்ல செயல்பட முடியும் போர்க்களத்துல. சாக தயாராக இல்லைன்னு நினைக்கிறவரு போர்க்களத்துல அவரால் நிக்கவே முடியாது, எல்லா விஷயமும் பயம் வரும். அதே மாதிரி உங்களுக்கு வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு நடந்துரும்னு பயந்தீங்கன்னா, நடந்துட்டு போட்டுமே, நான் அதை நேரிடுறேன்னு நினைச்சீங்கன்னா அட்லீஸ்ட் உங்க பயம் கொஞ்சம் குறையும். இது ஒரு வழி பயம் குறையறதுக்கு. இன்னும் அந்த மாதிரி நிறைய வழிகள் இருக்குமா. அடுத்ததா விழுப்புரம்ல இருந்து முஸ்தபா நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் முஸ்தபா. வணக்கம் முஸ்தபா. ஹலோ, சொல்லுங்க முஸ்தபா. மேடம், நாங்க விழுப்புரத்துல பேசுறோம் மேடம். சரி, இப்போ வந்து ஆக்சுவலா இந்த டீனேஜ் பசங்க வந்து சொல்லுங்க முஸ்தபா. டீனேஜ் பசங்க வந்து அந்த அவரு தொடர்புல இல்ல. அடுத்ததா கிருஷ்ணகிரியில இருந்து ஹாசினி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ஹாசினி. ஹலோ, சொல்லுங்க ஹர்ஷினி. நான் டாக்டர் கிட்ட பேசணும். பேசலாமா, சொல்லுங்க. இது எனக்கு வந்து ரொம்ப நெகட்டிவ் திங்கிங்ஸ் எல்லாம் வருது. இப்ப நம்ம ஒரு பொருள் சொல்றோம்னா அது நம்ம தப்பா நினைச்சதெல்லாம் நிறைவேறணும் ஒரு பயம் இருக்கு. ஏன் இந்த மாதிரி எல்லாம் வருதுன்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு என்ன வயசு ஆகுதுமா? எனக்கு வந்து 28. எனக்கு வந்து கல்யாணம் ஆகி 8 years ஆச்சு, இன்னும் குழந்தை பிறக்கல. ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு எனக்கு. பட் ரொம்ப டென்ஷன் ஆகுது, உண்மையும் போறோம்னு ஒரு ஃபீலிங் இருக்கு. சரிங்கம்மா. ஒரு கான்பிடன்ஸ் இருக்கீங்க, ஏன் அந்த மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரியல. சரி, ஒரு நேயர் கூட முன்னாடி கேட்டிருந்தாங்க நெகட்டிவ் தாட்ஸ் ஹேண்டில் பண்றது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கு முதல்ல அந்த எண்ணங்கள் வந்து நெகட்டிவா இருக்குங்கிறதே நமக்கு தெரிஞ்சாலே சரி, அதை நம்ம எதா செய்யணுங்கிற அந்த எண்ணம் வரும். இப்ப அந்த எண்ணங்கள் வந்து எப்படி நெகட்டிவா இருக்குங்கிறதுக்கு பல இது இருக்கு. சிலது எப்படின்னா, இப்ப நம்ம செஞ்சிருப்போம் இன்னைக்கு சமையல், 8 பொருள் பண்ணிருப்போம், 7 ரொம்ப நல்லா வந்திருக்கும், 1 நல்லா வந்திருக்காது. நான் பாரு எவ்வளவு மோசமான சமையல்காரி, அந்த 1 கூட சரியா பண்ணல அப்படிம்பாங்க. அது மத்த 7 நல்லா பண்ணிருக்கோங்கிறத விட்டுருவாங்க. அந்த மாதிரி பல விதமான நெகட்டிவ் யோசனை இருக்கு. நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, உங்களுக்கு
அந்த ஒரு டைரி மாதிரி வச்சுக்கோங்க. அதுல உங்களுக்கு வரக்கூடிய அந்த நெகட்டிவ் யோசனையை எழுதுங்க. எழுதி வச்சுட்டு நீங்க ஒரு 4-5 மணி நேரம் கழிஞ்சு மனசு கொஞ்சம் நல்லா இருக்கும் போது அதே டைரிய திறந்து பாருங்க. இது நிஜமாவே இந்த யோசனை கரெக்டா இல்லையான்னு பாருங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு இந்த அளவு மோசமா இல்ல, இப்ப வேற யாராவது அப்படி இல்லைன்னு சொன்னா ஏத்துக்க மாட்டீங்க. நீங்களே அதை பார்க்கும்போது உங்களுக்கு இல்ல இந்த அளவு மோசமா இல்லையே அப்படிங்கறது தோணும் போது அதையும் எழுதுங்க. அடுத்த தடவை உங்களுக்கு அந்த யோசனை வரும்போது திறந்து பார்த்தா உங்களோட எண்ணமே இருக்கும் அதுக்கு எதிரான எண்ணம். இது ஒண்ணு. இன்னொன்னு நீங்க அந்த எண்ணங்களை, நெகட்டிவ் எண்ணங்களை எழுதிட்டு அப்புறமா ஆராய்ஞ்சீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த இடத்துல நீங்க மிகைப்படுத்தி யோசிச்சிருக்கீங்க, நல்ல விஷயங்களை குறைச்சி எடை போட்டிருக்கீங்க அப்படிங்கறது புரியும். கொஞ்சம் கொஞ்சமா உங்களால மாத்த முடியும். அதாவது நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்மளுடைய மனநிலைய, இது மனநிலைக்கு காரணம் நம்ம எண்ணங்கள். அதனால எண்ணங்களை சரி பண்ணாலே நம்மளுடைய மனநிலையை மேம்படுத்த முடியும். உங்களுக்கு பல வழிகள், முன்னாடி நான் சொன்னேன் ஒருத்தருக்கு என்ன ஆனாலும் ஆகிட்டுங்கிறது. அதே மாதிரி இது நீங்க அனலைஸ் பண்ணலாம், எந்த வகையில கெட்டு போயிருக்கு இந்த எண்ணம், அதை சரி பண்ண முடியும். ஹர்ஷினி, டாக்டர் உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ்ல இருந்து வெளியில வர்றதுக்கான சில வழிமுறைகளை சொன்னாங்க. அது எல்லாத்தையுமே நீங்க முயற்சி பண்ணி பாருக்கலாம். அடுத்ததா மதுரையில இருந்து சங்கரி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் சங்கரி. மேடம், கல்யாணம் முடிஞ்சு 7 வருஷம் ஆகுது மேடம். சரிங்கம்மா. எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 7 வருஷம் ஆகுது. என் குழந்தை பிறகு அவங்க எங்க வீட்டுல புதுசு அடிக்கிற பழக்கம் இருக்கு, தண்ணி அடிப்பாங்க. சரி. அதனால என் குழந்தை பிறந்து 1 வாரம் வந்து சொன்னாங்க டவுனுக்கு மூளை வளர்ச்சி கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி. சொன்னதுக்கு அப்புறம் என் பிள்ளை அது மாதிரிதான் இருக்குது, பேசுறது எல்லாமே லேட்டு தான். ஆனா இதனால வீட்டுக்குள்ள பிரச்சனை வருது சார். சரி. வீட்டுக்குள்ள அவங்க தண்ணி அடிச்சு பிள்ளைய அவ்வளவுதான் நான் குடிக்கிறேன் அப்படி சொல்லி பிரச்சனை பண்றாங்க சார். 2வது மாசம் ஆரம்பிச்சு, அதுவும் அபார்ஷன் ஆயிடுச்சு, ஏதாவது அபார்ஷன் ஆயிடுச்சு. அதனால இப்ப ஓவர் அவங்க தண்ணி அடிக்கிறது, பேசுறது, அடிக்கிறது இப்படிதான் இருக்காப்ல. சரிங்கம்மா. அதுக்கு என்ன செய்யறது நானு? எனக்கு ஒரு பயம் இருக்கு, அவங்க போகவும் பயமா இருக்கு. போயிட்டாங்க அம்மா வீட்டுலதான் இருக்கிறேன் நானு. அம்மா வீட்டுல இதை சண்டை போடுவாப்ல, வீட்டுக்கு அம்மா வீட்டுக்கு வரையும் ஒரு 10 நாள் இருக்கேன், பழையபடி கூட்டு போவாப்ல. 10 நாள் பழையபடி அவங்க அதே மாதிரி செய்வாங்க சார். பழையபடி நான் அம்மா வீட்டுலதான் இருக்கேன். இப்ப என்ன எங்க அம்மா சொல்றாங்க, இங்கே இரு, இங்கே வேலை பார்த்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அவர் நான் கூப்பிட்டு போறேன், என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அவங்க வீட்டு சைடுக்குள்ள எல்லாரும் ஒதுங்கிட்டாங்க. அவரு குடிச்சிட்டு பேசுறப்ப அவன் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிடுறாங்க சார். அதுக்கு என்ன சார், எனக்கு மனசு ரொம்ப நொந்து போயிருது. வாழவும் முடியல, என்னால சாகவும் முடியல, பிள்ளைய வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல, வெளியிலே சொல்ல முடியல, உள்ள வச்சுட்டு இருக்கேன் சார். என்ன சார் பண்றது? சங்கரிமா, நீங்க வருத்தப்படாதீங்கம்மா. உங்களுடைய கவலை, மன வருத்தம் எல்லாம் எங்களுக்கு புரியுதுமா. ஷீலா, சங்கரி இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணுவோம்? சரி, கொஞ்சம் தைரியமா இருங்க. நீங்க ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்கன்னா இந்த விஷயத்த டேக்கிள் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அவர் குடிக்கிறாருன்னா அவர் ரொம்ப டிபெண்டன்சி ஆயிட்டாரு. அதுல அவருக்கு நீங்க இப்ப சொல்லி புரிய வைக்கிற ஸ்டேஜ்ல கிடையாது. அவர் மனநிலைமை ஏத்துக்காது. குடிக்காதுன்னு சொன்னாலும் மறுபடியும் தனிமையில இருக்கிறதுனால அவர் குடிக்கதான் போவாரு. உங்க பையன் கிட்ட அந்த கோபத்தை நல்ல விதத்துல அதை காட்டிக்காம இருக்கிறதுக்கு முதல்ல ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறம் அவரை அவரா டி அடிக்ஷன் சென்டர் அது மாதிரி வராரான்னு பாருங்க. அரசு மருத்துவமனையில இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த டி அடிக்ஷன் சென்டர்ல இருக்கிற ப்ரோக்ராம்லாம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா எப்படி அதுல இருந்து விடுபட்டு வருது. விட்ராயல் சிம்டம்ஸ் அது விடும்போது அவருக்கு கொஞ்சம் உடம்பு ஒத்துழைப்பு கொடுக்காது. அதுல இருந்து என்ன பண்றதுன்னு அந்த இன்ஜெக்ஷன் மூலமா சில விஷயங்கள்லாம் இது பண்ணுவாங்க. அவர்ஷன் தெரப்பி எல்லாமே இருக்கு. ஆனா அவரா வந்ததுன்னா இதுல இருந்து கொஞ்சம் சீக்கிரம் வெளியில வர்றதுக்கு முடியும். இல்ல நீங்க கம்பல் பண்ணி கூட்டிட்டு போறதுன்னா போன் பண்ணாலும் சில இடத்துல வேன்ல கூட்டிட்டும் போவாங்க. அது மாதிரி விஷயங்கள் இல்ல வேற யாராவது காமனா உங்களுக்கு சித்தப்பா, பெரியப்பா, மாமா யாராவது இருந்தாங்கன்னா அவர் சைடோ இல்ல உங்க சைடோ அவரை கூட்டிட்டு போக சொல்லுங்க. ஏன்னா நீங்க அதை கம்பல் பண்ணி கூட்டிட்டு போக முடியாது அவரை. இது மாதிரி பல விதமா ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் விடாமுயற்சியா ட்ரை பண்ணுங்க. ஒரு 6 மாசம் 1 வருஷம் ஆனாலும் இதுல இருந்து கொஞ்சம் வெளியில வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா நீங்க உங்க பையன் கிட்ட செலுத்துற அன்பை மட்டும் குறைச்சிடாதீங்க. ஏன்னா அந்த குழந்தைக்கு அந்த அப்பா கத்தும் போது மனசு ரொம்ப பாதிப்பு அடைஞ்சிருக்கும். அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருங்க. அப்போ அந்த குழந்தையோட மனநிலை கொஞ்சம் நார்மலா வளர்றதுக்கு சான்சஸ் இருக்கு.
சங்கரி, நீங்க உங்களுடைய கணவரை எப்படியாவது கட்டாயப்படுத்தியோ இல்ல அவங்க சொன்ன மாதிரி உங்களுடைய உறவினர்கள் மூலமாவோ நண்பர்கள் மூலமாவோ இந்த டி அடிக்ஷன் சென்டருக்கு கூட்டிட்டு போனீங்கன்னா அவங்க கொடுக்கற அந்த ட்ரீட்மெண்ட் மூலமா நிச்சயமா உங்களுடைய கணவர் மது அருந்துற பழக்கத்திலிருந்து வெளியில வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா கோவையில இருந்து முத்துவேல் நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் முத்துவேல். வணக்கம் மேடம். எனக்கு வந்து ரொம்ப வருஷமா ஓசிடி இருக்கு மேடம். அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர் இருக்கு மேடம். சரி. நான் அப்பப்போ ஏதாவது ஃபர்ஸ்ட் சைக்காலஜிஸ்ட் பார்த்தேன் மேடம். அவங்க வந்து ஃபுல்லூட் எஸ்எல்யூ டிஏசி ஃபுல்லூடாக்குன்னு சாப்பிட சொன்னாங்க. சரிங்க. அப்புறம் சாப்பிட்டேன் மேடம். கொஞ்ச நாளைக்கு நல்லா இருக்கு. திடீர்னு நம்ம எதிர்பாராத அன்எக்ஸ்பெக்டடா அடிக்கடி வந்து ஓசிடி வந்துருது மேடம். ஒண்ணுமே என்னால செயல்பட முடியல மேடம். சரிங்க. ஏதாவது ஓசிடி வந்து நான் அந்த ஃபுல்லூடாக் சாப்பிடறதுனால ஏதாவது சைட் எஃபெக்ட் இருக்குமா அல்லது எனக்கு வந்து கம்ப்ளீட்டா கியூர் ஆகுமான்னு கேட்கிறேன் மேடம். சரிங்க முத்துவேல். நான் மற்ற நேயர்களுக்காக கொஞ்சம் விளக்குறேன். ஓசிடிங்கிறது வந்து அப்சஷன்ங்கிறது என்ன, அப்சஷன் கம்பல்ஷன் ரெண்டு விஷயம் இருக்கும். அதுல அப்சஷன்ங்கிறது ஏதாவது ஒரு எண்ணம் திரும்ப திரும்ப வரும். இது எண்ணம் ஒரு வார்த்தையா இருக்கலாம், இல்ல ஒரு பர்டிகுலர் எண்ணமா இருக்கலாம், ஒரு இமேஜா இருக்கலாம், ஒரு காட்சியா இருக்கலாம். திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு வந்து இது வேண்டாம், எனக்கு இது வேண்டாம் வேண்டாம் நினைச்சாலும் திரும்ப திரும்ப வரும். கம்பல்ஷன்ங்கிறது இந்த எண்ணத்தினால வரக்கூடிய ஒரு ஆக்ஷன். இப்போ மனசுல வந்து என் கை அழுக்குன்னு இருந்ததுன்னா எனக்கு தெரியும் கை அழுக்கு இல்லன்னு தெரியும், இருந்தாலும் அழுக்கு அழுக்குன்னு யோசனை வந்ததுன்னா திரும்ப திரும்ப கை கழுவுவாங்க. ஏன்னா கழுவும் போது கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும், அதனால கழுவுவாங்க. அதே மாதிரி கதவு மூடி இருக்கோமா அப்படின்னு டவுட் இருந்ததுன்னா திரும்ப திரும்ப அதை தெரியும் மூடி இருக்கோம் தெரியும், இருந்தாலும் திரும்ப திரும்ப செக் பண்ணுவாங்க. இது வந்து அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். இதே மாதிரி பல எண்ணங்கள் வரலாம். சிலவங்களுக்கு கோயில்ல இருக்கும்போது கெட்ட எண்ணங்கள் வரும். ஐயோ கடவுளுக்கு எதிராக நம்ம கெட்ட எண்ணங்கள் வருதேன்னு சொல்லி அதனால ரொம்ப அந்த மாதிரி ஆவாங்க. நிறைய எண்ணங்கள் இருக்கு. இதுக்கு காரணம் வந்து மூளையில இருக்கிற ஒரு பாதையில இருக்கிற சில ரசாயன மாற்றங்கள். செரட்டோனின் சொல்லி ஒரு ரசாயனம் கொஞ்சம் குறைவா இருக்கிறதுனால. அதுக்கு நீங்க சொன்ன மாத்திரையும் சரி, பல மாத்திரைகள் இருக்கு. அதுல குணமாகும். குணமானதுக்கு அப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம்னா மாத்திரையோடைய அளவை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைப்போம். மாத்திரைகள் கூட சில பயிற்சிகளும் இருக்கு, மன பயிற்சிகள் இந்த மாதிரி ஓசிடி கம்மி பண்றதுக்கும் இருக்கு. சோ ரெண்டுமே இருக்கு. மாத்திரைகள் பக்க விளைவு கேட்டீங்க, எல்லா மாத்திரைகளுக்கும் பக்க விளைவுகள் உண்டு. ஆனா நாங்க பண்றது என்னன்னா பக்க விளைவுகள் உங்களுக்கு ரொம்ப எங்களுக்கு வந்து முதல்ல பாடமே பக்க விளைவுகள் வந்து முதல் பிரச்சனையை விட பெரிய பிரச்சனையா இருக்க கூடாது. அதனால முதல் ஓசிடியை கம்மி பண்ணி அதை விட பெரிய பிரச்சனை கொடுத்தோம்னா அதுல சிகிச்சைக்கே அர்த்தம் இல்லை. அதனால பக்க விளைவுகளை குறைவா வச்சுக்கிறது தான் ஒரு மருத்துவ கலை. அதனால நீங்க பக்க விளைவுகள் வந்தா கூட உங்க மருத்துவர்கிட்ட சொன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வேற மருந்துகள் மாற்ற முடியும். ஓசிடியை நல்லாவே குணப்படுத்த முடியும். இப்போ ஒரு கடந்த 20-25 வருஷமா நல்ல மருந்துகள் இருக்கு, அதுக்கு நல்லா குணப்படுத்த முடியும். பக்க விளைவுகளை நல்லாவே சமாளிக்க முடியும். அடுத்ததா நெல்லையிலிருந்து இசக்கி பாண்டி நம்ம கூட இணைப்புல இருக்காரு. வணக்கம் இசக்கி பாண்டி. வணக்கம் மேடம். சொல்லுங்க இசக்கி பாண்டி, சொல்லுங்க. வணக்கம். வீட்டுல குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனை மேடம். அதுல எனக்கு வந்து பிடிக்காதவங்க ஒரு ஆள் இருந்தாங்க. சரி. அவங்களுக்கு வந்து ரிலேஷன்ல வந்து அவங்களுக்கு எனக்கும் கொஞ்சம் பிடிக்காம இருந்துச்சு. அந்த ஆளுக்கு ஒரு பொண்ணு வீட்டுல இருந்து ஒரு பொண்ணு கட்டி கொடுத்தாங்க. சரிங்க. இப்போ அவங்கள பார்க்கையில வந்து எனக்கு வந்து ரொம்ப அவங்க பார்க்கையிலே ரொம்ப ஒரு டென்ஷன் ஆகி ரொம்ப எனக்கு வந்து நம்ம மீறி இப்படி செஞ்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப சங்கடப்பட்டு மனநிலை சரியில்லாத மாதிரி ஆயிடுச்சு. சரிங்க. அதனால வீட்டுல எல்லாரும் சேர்ந்து இப்படி என்னைய சொன்னதும் எனக்கு ரொம்ப மனசங்கடமாயி இப்போ வந்து ரொம்ப மனநல ஆஸ்பத்திரியில இருந்த ஒரு 20 நாளா இருந்தேன். சரிங்க. அதுக்கு பிறகு இப்போ மாத்திரை எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். எதுனாலும் டென்ஷன் வந்துச்சுன்னா எதுவும் உடைக்க வைக்க கோபமா இருக்கு. வீட்டுல மனைவி குழந்தைகள் இருக்காங்க, அவங்க கிட்ட கூட பாசம் காட்ட முடியல. சரிங்க. அவங்கள எங்க போய் 2 வீலர்ல போயில ஏத்தால பார்த்தாச்சுன்னா ரொம்ப டென்ஷனா இருக்கு. அதெல்லாம் ஒரு மணி நேரம் அதை என்னால மறக்கவே முடியல. என்னன்னே தெரியல எனக்கு. நான் நல்லா இருந்தா ரொம்ப சங்கடப்பட்டுருவேன். சரிங்க. எதனால அப்படி இருக்குன்னு தெரியாது. ஒரு பொண்ணு கட்டி கொடுத்ததுனால கட்டி கொடுக்காதீங்க சொல்லி மீறி கட்டி கொடுத்தாங்க. அதுல இருந்து அவங்களுக்கு எனக்கும் ரொம்ப பிடிக்கவே மாட்டேங்க, அந்த பையனுக்கு எனக்கும். அதனால எங்க வீட்டுல ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகி எனக்கும் எல்லாரும் சொன்னதுனால எனக்கு ரொம்ப மனநல சரியில்லாத மாதிரி ரொம்ப ஆயிட்டு. சரிங்க இசக்கி பாண்டி. ஆமா, அதுல இருந்து எதுனாலும் தூக்கி உடைக்கிறதுக்கு அதை பார்த்து
நினைச்சாலே அவங்கள பத்தி பார்த்தாலே ரொம்ப டென்ஷனா இருக்கு. வீட்டுக்கு வந்தாலே எதுவுமே எனக்கு வந்து யோசனையே வர மாட்டேங்குது மேடம். சரிங்க பாண்டி, உங்களுக்கு அந்த ஒரு பையனோட அந்த நடவடிக்கை பிடிக்கலையா, இல்ல அவரை பார்த்தா அவரோட உருவம் பிடிக்கலையா, என்ன பிடிக்கலையங்கிறது பாருங்க. இன்னொன்னு எனக்கு என்ன கிளாரிபிகேஷன் வேணும்னா, நீங்க அந்த பொண்ணை கட்டி கூட்டதுனால அவரை பிடிக்காதது இன்னும் அதிகமாயிடுதா? நீங்க அந்த பொண்ணை, உங்களுக்கு கல்யாணம் ஆயாச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு. ஓகே, உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒன்னும் கட்டி கொடுத்ததுனால இன்னும் பிரச்சனை கிடையாதுல்ல? அது வந்து அந்த பிரச்சனை இல்ல, அந்த குடும்பம் அவங்களுக்கு எனக்கும் அந்த பையனுக்கு எனக்கும் பிரச்சனை இருந்துச்சு. ஓகே, இப்ப அந்த பையன் விஷயத்துல உங்களுக்கு அந்த பையனோட உருவம் பிடிக்கலையா, இல்ல அவரோட நடவடிக்கை பிடிக்கலையா, என்ன விஷயம் பிடிக்கலங்கிறது பாருங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்டா பாருங்க உங்க லைஃப்ல. அவங்க வந்து கல்யாணம் ஆகி அவங்க வைஃபோட சந்தோஷமா இருக்காங்க. நீங்க இதுலயே வந்து மன வருத்தத்துல உங்களையும் வந்து துன்புறுத்திக்கிறீங்க, உங்களை சார்ந்த குடும்பத்தையும் துன்புறுத்திக்கிறீங்க. இது வந்து நம்ம குடும்பம் சார்ந்தது கிடையாது. இப்ப உங்களுக்கு உங்க அப்பா அம்மா கிட்டயோ இல்ல உங்க பையன் கிட்டயோ ஏதாவது பிடிக்காம இருந்ததுன்னா நம்ம சார்ட் அவுட் பண்ணி அதுல இருந்து எப்படி வரணும், ஏன்னா கூட இருக்கணும் மனைவி மக்களோட. இது யாரோ ஒருத்தர் இருந்ததுனால நீங்க அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இருந்தாலே நல்லதுன்னு தோணுது. இது டைவர்ட் பண்ணிக்கோங்க, வேற ஏதாவது ஆக்டிவிட்டியில உங்களை எப்பயுமே எங்கேஜ்டா வச்சுக்கோங்க. அவங்கள பார்த்தாலும் பார்க்கும்போது அதை ஃபேஸ் பண்ணுங்க. இந்த கல்யாணம் பண்ணிட்டு அவங்க நல்லா தானே இருக்காங்க, நம்மளுக்கு என்ன வந்தது, நம்ம வந்து நீங்க உங்க வைஃபை கூட்டிட்டு வெளியில போங்க, சந்தோஷமா இருங்க, அந்த மாதிரி டைவர்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா அது பிரச்சனை அதிகமா தான் ஆகும். நீங்க மாத்திரை சாப்பிட்டாலும் உங்க மனசுல இருக்கிற அந்த குழப்பம் தீர்ந்தாதான் மாத்திரையோட வேலையும் அங்க வந்து சரிவர இது ஃபங்க்ஷன் ஆகும். முதல்ல அந்த குழப்பத்துல இருந்து வெளியில வாங்க. பாண்டி, நீங்க உங்களுக்கு இருக்கிற இந்த பிரச்சனைக்கு மாத்திரைகள் எடுத்துட்டு இருக்கீங்க. அது கூடவே ஷீலா சொன்ன மாதிரி நீங்க அவங்கள பத்தியே யோசிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு கோவப்பட்டுட்டு இருக்காம உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்கு, அதை நினைச்சு பாருங்க. உங்க ஃபியூச்சர் எப்படி கொண்டு போகணும் அப்படின்னு யோசிச்சு அதுல நீங்க உங்களுடைய மனசு செலுத்துனீங்கன்னா நிச்சயமா அதை விட்டுட்டு நீங்க சந்தோஷமா இருக்கலாம். அடுத்ததா தென்காசில இருந்து ஜெயராணி நம்ம கூட இணைப்புல இருக்காங்க. வணக்கம் ஜெயராணி. மேடம் வணக்கம். நான் வந்து தென்காசி பக்கம் அக்கா பொண்ணு இங்க என்கிட்ட வளர்ந்தா. சரி. அப்போ அவ வந்து மெட்ராஸ்ல அட்வொகேட்டா இருக்கா. சரிங்கம்மா. அப்போ நான் வந்து கல்யாணம் பண்ணல, பிள்ளை இருந்தனால அப்படியே இருந்துட்டேன். அக்கா இல்ல, அக்கா மூத்த அக்கா. சரி. அப்ப இப்ப வந்து அவ கல்யாணம் வேண்டாம், எனக்கு பிடிக்கல, வேண்டாம் அப்படின்னு சொல்லுவா. அது வந்து எனக்கு பிள்ளையா மனசு நினைச்சு வளர்த்தனால மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, எனக்கு தாங்கவே முடியல. அப்போ ஒரு தடவை கஷ்டப்பட்டு அவளை சம்மதிக்க வச்சு கல்யாணத்து வரைக்கும் கொண்டு வந்து கல்யாணம் வரைக்கும் வந்தது. என்கேஜ்மெண்ட் வச்சு நின்னுட்டு கல்யாணம் கொஞ்சம் பிரச்சனையாகி நின்னுட்டு அதுக்கு பிறகு இப்போ 1 வருஷம் ஆகுது. இப்போ சுத்தமா என்னால முடியாது, வேண்டாம், ஒரு பையனே எனக்கு பிடிக்கல, வேண்டாம், என்னை விட்டுரு, நல்லா இருப்பேன், என்னை விட்டுரு அப்படின்னு சொல்ல. அப்ப சைக்காலஜி டாக்டர்கிட்ட வாப்பா பாப்போம், பிடிக்கல என்னாச்சு அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் என்னன்னு பாப்போம், பண்ணாம இருக்க முடியாது, அதனால நீ வா அப்படின்னு சொன்னேன். அதுக்கும் வர மாட்டேக்கா. நல்ல லெவல்ல இருக்கா, சென்னையில நல்ல லெவல்ல ஹைகோர்ட்ல அட்வொகேட்டா இருக்கா. அவ வந்து பேசுறதுக்கு நம்ம வந்து பதிலே சொல்ல முடியல, அந்த அளவு நம்மகிட்ட கேட்கா பேசல. அவட்ட ஒண்ணும் நம்ம எத்தனையோ பேர் பேசி பார்த்தோம், ஒண்ணுமே அவட்ட வந்து நம்ம பேச முடியல, அந்த மாதிரி நிலைமையில இருக்கு. இதை எப்படி ஹேண்டில் பண்ண, அவளை எப்படி நல்லபடியா கல்யாணம் கட்டி கொண்டு வரேன்னு எனக்கு தெரியல. ரொம்ப எனக்கு மனசு வந்து ரொம்ப வேதனையா இருக்கு, தாங்கவே முடியல. நீங்க அவங்க கிட்ட கேட்டீங்களா ஜெயராணிமா? நீங்க உங்க மகள் கிட்ட கேட்டீங்களா ஏன் கல்யாணம் வேண்டாம்னு சொல்றாங்கன்னு? எனக்கு பிடிக்கல, என்னை விட்டுரு, நிறைய கேஸ் டைவர்ஸ் கேஸ் பார்த்தாலா, எனக்கு பிடிக்கல ஆம்பளைல, என்னை விட்டுரு, நான் நல்லா இருக்கேன், என் லைஃப் நல்லா தான் போகும், நீ என்னை பத்தி கவலைப்படாத, வேண்டாம் அப்படின்னு சொல்லுதா. சரிங்கம்மா. டாக்டர் ஜெயராணியம்மா, இப்போ திருமணம் வேண்டான்னு சொல்றது வந்து ஒரு நோய் கிடையாது. திருமணம் வேண்டான்னு சொல்றது வந்து அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்களுடைய வாழ்க்கை இதுவரை இருந்ததை வச்சு ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டாங்கிறாங்க. சிலர் வந்து மனசோர்வு இருந்தா திருமணம் வேண்டாம், எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். ஆனா இப்ப இவங்க மனசோர்வு இல்லாம நீங்க சொல்றத பார்க்கும்போது தெளிவான மனநிலையோடு இருக்கிறாங்க, மனசு நல்லா இருக்கு, அப்படியும் திருமணம் வேண்டான்னு முடிவு பண்ணிருக்காங்கன்னா காரணங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது. காரணங்கள் வந்து இப்போ வேற யாரா விரும்புறாங்களா, இல்ல வேற சில காரணங்கள் இருக்கா, அந்த மாதிரி எதுவுமே இல்ல, அவங்களுக்கு பொதுவா திருமணம்ங்கிறதுல எண்ணம் இல்லைன்னா நம்ம அதை போர்ஸ் பண்றதுல விருப்பம் இல்ல. அதாவது திருமணம் வந்து எல்லாரும் மெச்சணும், நாட்டுல எல்லாரும் பண்றாங்க அதனால நம்ம பண்ணணுங்கிறதாக பண்ண வேண்டாம். நமக்கு எப்போ ஒரு துணை வேணும்னு தோணுதோ அப்ப பண்றது நல்லது. அதே மாதிரி குழந்தை பெத்துக்கிறதும் எல்லாரும் கேட்கறாங்களேன்னு பெத்துக்காம எனக்கு ஒரு குழந்தை இருந்தா நல்லா இருக்குமேங்கும் போது பெத்துக்கிறது நல்லது.
அந்த வகையில இவங்க மனசோர்வு எதுவும் இல்ல, மனசுல குழப்பங்கள் இல்ல, தெளிவா இருக்காங்கன்னா உங்க திருப்திக்கு வேணா நீங்க ஒரு தடவை மனநல மருத்துவரையோ ஆலோசகரையோ பார்த்து என்ன ஏதாவது பிரச்சனைனால வேண்டாங்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சில பிரச்சனைகளால இப்போ சின்ன வயசுல செக்ஷுவல் அபியூஸ் இருந்தா கூட சிலவங்க நான் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லல அதனால வேண்டான்னு சொல்லலாம், இல்ல பெற்றோர் ரொம்ப சண்டை போடுறத பார்த்து அதனால வேண்டாங்களாம். அந்த மாதிரி பல காரணங்கள் இருக்கு, மன ரீதியான காரணங்கள் இருக்கு. இவங்களை ஒரு ஆலோசகரையோ மருத்துவரையோ பார்த்து அந்த மாதிரி காரணங்கள் ஏதாவது இருந்தா அதை சரி பண்ண பார்க்கலாம். அந்த மாதிரி எந்த காரணமும் இல்ல, தெளிவான மனநிலையில எடுத்திருந்தா நம்ம அவங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப பண்ணலாம்னு விட வேண்டியதான். அதுக்கு உங்களுக்கு மருத்துவர் உதவுவார் நிச்சயமா. தேங்க்ஸ். ஜெயராணிமா, டாக்டர் சொன்ன மாதிரி உங்களுடைய மகளுக்கு நல்ல வேலையில இருக்காங்க, நல்லா இருக்காங்கன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது திருமணம் வேணான்னு சொல்றதுக்கு என்ன காரணம் நீங்க இன்னொரு தடவை அவங்க கிட்ட பேசி பாருங்க. அப்பயும் அவங்க சொல்லாத பட்சத்துல நீங்க ஒரு மனநல ஆலோசகரை நிச்சயமா பார்க்கலாம். ஷீலா, இப்போ பொதுவாவே ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் திருமணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போது பேரண்ட்ஸ் கம்பல் பண்ணி அவங்கள எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப அவங்க லைஃப் கொஞ்சம் சில பேருக்கு கஷ்டமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அவங்க பேரண்ட்ஸ் எப்படி அவங்க ஓகே அவங்க வேணாம்னு சொல்றாங்க இப்ப விட்டுறலாம் அப்படின்னு அவங்க மனசை எப்படி அவங்க இது பண்ணிக்கணும்? பேரண்ட்ஸ் நல்லா இருக்கிறவங்களையும் கம்பல் பண்றாங்க, கொஞ்சம் மென்டல் இல்னஸ் இருக்கிறவங்களையும் கல்யாணம் ஆனா சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. நிறைய கேசஸ் அது மாதிரி பண்றாங்க. அப்போ நார்மலா இருக்கிறவங்களையே கம்பல் பண்ணும்போது அந்த ஃபேமிலி லைஃப்ல இன்வால்வ் பண்றது ரொம்ப கஷ்டம். பிடிக்காம ஒருத்தரை போய் ஒருத்தரோட இருக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டம். அவங்களையும் பாதிச்சுக்கிறாங்க, இது வரப்போற பொண்ணோட லைஃபும் இல்ல பையனோட லைஃபும் பாதிப்படையும். அவங்களுக்கு சில லட்சியங்கள் இருந்ததுன்னா, ஒருவேளை இப்போ கிளியர் தாட்ல இருக்காங்க, எனக்கு இந்த மாதிரி ஒரு சேலரி வேணும், இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் இருந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு வேணும், மேபி ஒர்க் பண்ற இடத்துல ஒரு லவ் பண்ணி கூட கல்யாணம் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம். கம்பல் பண்ணும்போது அந்த லைஃப் நல்லா இருக்காது. இதே மாதிரி நிறைய விஷயத்துல மென்டல் இல்னஸ் இருக்கிறவங்களையும் கல்யாணம் பண்ணி இல்ல கல்யாணம் பண்ணா வைஃப் வந்தானா சரியாயிடும் அப்படிங்கறது ரொம்ப தப்பான தாட். அது என்ன ஆகும், அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ அந்த நார்மல் லைஃப் ஃபேமிலி லைஃப்ல ஈவன் செக்ஷுவல்ல கூட ஈடுபாடு இல்லாத இருக்கும்போது இன்னொருத்தவங்க நார்மலா இருக்கும்போது அவங்க எவ்வளவு அதுல பாதிப்பு அடையறாங்கிறது தெரிய மாட்டேங்குது பேரண்ட்ஸ்க்கு. இவங்க தன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டில இருந்து வெளியில போகணும்னு நினைக்கிறாங்களா அதுவும் தெரியல. அது இன்னும் பிரச்சனை அதிகமாகி டைவர்ஸ்ல தான் போய் கொண்டு போய் முடியுது. ஆஸ் இட் இஸ் நார்மலா விட்டுட்டு டைம் வரும்போது அவங்களே கல்யாணம் பண்ணிப்பாங்க. சொல்லிட்டே இருக்கலாம், அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அவங்களா இன்னைக்கு வராங்களோ அன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது. நம்ம நிகழ்ச்சிக்கு நேயர்களோட கேள்வி கணக்கெல்லாம் ஆலோசனை வழங்குனீங்க. நன்றி டாக்டர் மோகன்ராஜ். நன்றி ஷீலா. வெளிப்புற அழகு பாக்குறவங்களோட கண்களை தான் கவரும். நமக்குள்ள இருக்க நம்ம மனசோட அழகுதான் நம்மள மாதிரி அழகான மனம் படைத்தவர்களை கவரும். சலனங்களை போக்கி தன்னம்பிக்கையை ஊட்டி மனசை அழகாக்க தொடர்ந்து மனதோடு பேசலாம். நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் ரேவதி.